மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலின் 24வது நாளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக என் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த சவாலை இன்று முதலாவதாக கேட்பவர்களுக்காக இந்த சவாலின் 2 பகுதிகளையும் ஒரு விசை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அவரை குறித்து தவறாக பேசக்கூடாது. இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தையோ, நீங்கள் அவரை பாராட்டும் ஒரு காரியத்தையோ அவரிடமும் வேறு ஒருவரிடமும் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். இந்த 24வது நாளில் உங்கள் கணவரிடம் உள்ள ஒரு தகப்பனின் இருதயத்திற்காக அவரை பாராட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் வேத புஸ்தகம் எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: தகப்பன்மார்களே, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற ஒழுக்கத்திலும் போதனையிலும் அவர்களை வளர்த்துங்கள் என்று சொல்கிறது. அப்படி என்றால், பிள்ளைகளின் மேல் உங்கள் கணவருக்கு உள்ள தலைமையை நீங்கள் பாராட்டுகிறீர்களா? இல்லை என்றால் அதற்கு எதிராக போட்டி போடுகிறீர்களா? யோசித்து பாருங்கள். பெட்சி என்ற பெண்மணி தன்னுடைய கதையை இவ்வாறாக சொல்கிறார்கள்: நான் வளர்ந்து வரும்போது தகப்பன் இல்லாமல் வளர்க்கப்பட்டேன். எனவே வீட்டில் ஒரு தந்தை எப்படி இருப்பார் என்பதை முதலாவது என் கணவரிடம்தான் பார்த்தேன். நாங்கள் புதுமண தம்பதிகளாக இருந்தபோது அவர் எந்த மாதிரியான தகப்பனாக இருப்பார் என்று ஆசையோடு யோசித்து பார்ப்பேன். இப்போதும் அவர் ஒரு பக்தியுள்ள தகப்பனாக எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற போதனையில் வளர்ப்பதை நான் பார்க்கும் போது எனக்கு அது சந்தோஷமாக இருக்கிறது. இருப்பினும் இதில் ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், நான் அவரை ஒரு தந்தையாக மிகவும் மதிக்கிறேன் என்றாலும் அவருடைய பலவீனங்களை நான் பக்கத்திலேயே இருந்து அப்படியே பார்ப்பதால் நான் கிருபையே இல்லாமல் அவருடைய தவறுகளை டக்கு என்று சுட்டி காண்பிக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய இருதயம் இவ்வாறாக சிந்திக்கிறது: அவரை விட நான் தான் பிள்ளைகளுக்கு எதையும் நன்றாக விவரித்து சொல்ல முடியும், அல்லது நான் பிள்ளைகளோடு நிறைய நேரத்தை நான் தான் செலவிடுகிறேன், எனக்கு தான் பிள்ளைகளுக்கு எது நல்லது என்று தெரியும் என்று சிந்திக்கிறது. இந்த மாதிரியான சிந்தனை என்னுடைய பெருமையான எண்ணமாகிய நான் தான் அவரை விட இதை சிறப்பாக செய்ய முடியும் என்ற எண்ணத்திலிருந்து வருகிறது. அதனால் நம்முடைய கணவர்மார்களை தந்தை என்ற பாத்திரத்தில் நாம் ஊக்குவிக்கவும், அவர்களுடைய தலைமைத்துவம் நம் வீடுகளில் தலைத்தோங்க நாம் அனுமதிக்கவும் முதலாவது நமக்கு மன தாழ்மை தேவை என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு திருமண உறவில் பிள்ளைகளை வளர்ப்பதே ஒரு சவால்தான். ஒரு புத்தியுள்ள மனைவி வீட்டில் தன் கணவரின் தலைமையை முடிந்தவரை ஆதரவு செய்து கொண்டே ஒரு தந்தையாக அவருக்குள்ள திறன்களை பாராட்டுவாள். எப்போதுமே எதிர்மறையாக அவரிடம் பேசினால் அவன் மன சோர்வு அடைந்து தன்னுடைய வாழ்க்கையே ஒரு தோல்வி என்றுதான் நினைப்பான். உங்களுடைய கணவர் எப்படிப்பட்டவர்? உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர் உங்கள் பிள்ளைகளிடம் எப்படி நடந்து கொள்கிறார்? அவர்களை ஞானமாக கண்டிக்கிறாரா? அவர்களிடம் அவர் அன்பை காண்பித்து அவர்களை ஊக்கப்படுத்துகிறாரா? அவர்களுடைய செயல்பாடுகளிலும் கனவுகளிலும் அவர் ஆர்வம் காட்டுகிறாரா? அவர்களோடு நேரத்தை செலவழிக்கிறாரா? அவர்களின் நல்ல குணங்கள் வளர அவர் பிரயாசப்படுகிறாரா? இந்த மாதிரியான முக்கியமான வாழ்க்கை திறன்களுக்காக நீங்கள் அவரை பாராட்டுங்கள். உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் உங்களை சுற்றியுள்ள பிள்ளைகளுக்கு உங்கள் கணவர் தேவனுடைய தன்மையை பிரதிபலிக்கிறாரா? அதாவது அவர்களிடம் அன்போடும் ஊக்கமளிக்கும் வகையிலும் நடந்து கொள்கிறாரா? அதற்காக அவரை பாராட்டுங்கள். உங்கள் கணவர் பிள்ளைகளோடு நல்ல முறையில் பழகவில்லை என்றால் அவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை அவர் சிறுவனாக இருந்தபோது அவருடைய பெற்றோர்களோடு அவருக்கு கஷ்டமான அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். அப்படி என்றால் எப்படி ஒரு நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும் என்பதை முதலாவது வீட்டில் அவருடைய தலைமையை நீங்கள் அனுமதித்து கொண்டே அன்போடும் பொறுமையோடும் அவருக்கு நீங்கள் காண்பியுங்கள். அதனால் உங்கள் கணவர் ஒரு தகப்பனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவரிடம் தகப்பனுக்குரிய குணாதிசயங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த மாதிரியெல்லாம் செய்து அவரை ஊக்குவியுங்கள். இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலை எடுத்த ஒரு பெண்மணி தன்னுடைய கதையை இவ்வாறாக சொல்கிறார்கள்: என் கணவரை ஊக்கமளிக்க உதவிய இந்த சவாலை நீங்கள் கொடுத்ததற்காக முதலாவது நன்றி சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய 25 வருட திருமண வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட ஒரு அன்பான கணவர் மற்றும் அன்பான தந்தை என்ற விழிப்புணர்வை நான் சில சமயங்களில் இழந்து விட்டேன். மாறாக அவருடைய குறைபாடுகள் மற்றும் அவர் என்னை எரிச்சலூட்டும் பகுதிகள் அவைகளில் கவனம் செலுத்தினேன்.
அவர் என் கணவராக இருப்பதற்கு நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறேன் என்பதை நான் மீண்டும் பார்க்கத்தக்கதாக இந்த சவால் எனக்கு உதவியது என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுடைய நல்ல தகப்பன் ஐயா, அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய குடும்பத்தில் நீர் எங்களை தத்து எடுத்து உம்முடைய கிருபையால் எங்களை தாங்கி எங்கள் தேவைகளை எல்லாம் நீ சந்திப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. என் கணவருக்காக நன்றி. அவர் ஒரு தகப்பனாக உம்முடைய அன்பை பிரதிபலிக்கும் வழிகளுக்காக உமக்கு நன்றி. நான் அவரை சார்ந்து கொள்ளவும் அவரை சப்போர்ட் செய்யவும் அவருடைய தலைமைக்கு நான் அடிபணியவும் எனக்கு கிருபை செய்யும் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது நான்சி டீமாஸ் வாகமூர்த்தி ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.